ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். எந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 படி இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அப்ரண்டிஸ்க்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தான். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக தான் எடுக்கிறாங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018, 19, 20 முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த கேட்டகரி படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் வந்து எடுக்கிறாங்க. கேட்டகரி 2ல் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு டெக்னீஷியன் படி அதில் வந்து ரூல்ஸ் படி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 ரூல்ஸ் படி எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட், அதாவது கேட்டகரி 1 டைப்பில் கிராஜுவேட் அப்ரண்டிசஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்களில் நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 18 பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஸ்டைபெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4984 ரூபா இந்தியன் ருபீஸில் கொடுத்துருக்காங்க. டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 இயர் வந்து ட்ரைனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1 இயர் ட்ரைனிங் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் டிப்ளமோ ஹோல்டருக்கு வந்து அப்ரண்டிஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரைனிங் பிளேசஸ் 61 பிளேசஸ் எடுத்திருக்காங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3542 ரூபா கொடுக்குறாங்க இந்தியன் ருபீஸில். இதோட டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ரண்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1973 படி தான் எல்லா ரூல்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஃபாலோ பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்னென்ன, அதாவது ரிசர்வேஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா SC ST, அதாவது கேஸ்ட் வைஸாக கேட்டகரி வைஸாக அதை செக் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்ரெடி அப்ரண்டிஸ் ரூல் 1992 சொல்லியிருக்க மாதிரி தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூரேஷன், அதாவது ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெப் போர்ட்டலில் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா www.mhrd.nats.government.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக போயிட்டு உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், அதை லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஆன்லைன் மூலமாகவே தான் எல்லாமே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா, அதாவது மார்க் டேட்டா வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இந்த 2 டைப் மட்டும்தான் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாகவே தான் 2 டைப்பில் தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/2/2021 அப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 24/2/2021. அதாவது பார்த்திங்கன்னா போர்ட்டலில் என்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/3/2021. இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 5/3/2021 வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 15/3/2021, 16/3/2021 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட, அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதோட வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.